அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான இன்ட்ராடே அனலைஸ் பார்க்கலாம். 15/7/2024 திங்கட்கிழமைக்கான லெவல்ஸ். இது முழுக்க பயிற்சிக்கான வீடியோ. இதை பற்றி தெரிந்தால் வர்த்தகம் பண்ணுங்க, இல்லையா உங்க டெக்னிக்கல் கூட இது மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க, இல்லையா இதை தவிர்த்துடுங்க. ஏன்னா யூடியூப்ல யார் கொடுக்குறதையும் நம்ம எடுத்துக்க கூடாது. உங்களுக்கு அதை பற்றி தெரிந்திருந்தால் தான் நம்ம வர்த்தகம் பண்ணணும், எதுவுமே செய்யணும். மற்றபடி மார்க்கெட்டுங்கிறது மேத்தமெட்டிக்ஸ், கணக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய தியரி. அப்போ நம்ம கணக்கின் அடிப்படையில் மார்க்கெட்டை போயிட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே போட்டு அதை நம்ம எடுக்கிறது கிடையாது. சிம்பிளா நம்ம ஏன்னா மார்க்கெட்டை சிம்பிளா பாருங்க, ரொம்ப பெருசாலாம் போய் பார்க்காதீங்க. இன்னைக்கு பாருங்க, நிஃப்டி 24,500 புட்டு 75 ரூபாய்க்கு கீழே இருந்தா நிஃப்டி ஃபர்தர் அப் சைடு தான் செல்லும். 75 ரூபாய்க்கு மேல இருந்தா நிஃப்டி டவுன் சைடு. அப்போ இந்த 75 rupees வரும்பொழுது இங்க என்ன நடக்குதுன்றதை நீங்க அப்சர்வ் பண்ணி இங்க உங்க டிசிஷனை எய்தர் சைடு நீங்க உங்க முடிவு எடுக்கலாம். அதுக்கப்புறம் தான் அது ஒரு டைரக்ஷனை நோக்கி ஃபர்தர் அடுத்த டைரக்ஷனை நோக்கி போகும். அது ஏன் எல்லாரும் நம்ம மார்க்கெட்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டு வச்சுட்டு இருக்கோம், இங்க வந்தா இந்த பிரைஸ், இங்க போனா இந்த பிரேக் அவுட், அது இதுன்னு சொல்றாங்க. நோ, இந்த பிரைஸ் வராம போனா என்ன பண்ணணும் அப்படின்லாம் இருக்கு. ஆனா நீங்க இந்த பிரைஸ் வந்தா மட்டும்தான், நான் யூடியூப்ல கொடுக்கறதுனால இந்த பிரைஸ் வந்தா மட்டும்தான் முடிவு எடுக்கணும். இது எவ்வளவு தூரம் மினிமம் போகும், எங்க மேக்சிமம் போகும், இல்ல இது இங்க இருந்தாக்குள்ள இதுக்கு கீழே வந்தா இது எங்க இங்க சப்போர்ட் வேற எங்க எடுக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஏதோ ஒரு நாள்லாம் இது வந்துடாதுங்க, பிராக்டிஸ் பண்ணதான் வரும். ஓகேங்களா? அப்ப நீங்களே மற்றவங்க கிளாஸுக்கு போய் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க படித்து நீங்களே உங்களால் அனலைஸ் பண்ணியும் கண்டுபிடிக்க முடியும். ஆனா அதுக்கு நாட்கள் நீங்க அது கூட டிராவல் பண்ணணும், அப்பதான் உங்களால் சக்சஸ் பண்ண முடியும். இல்லையா உங்க பகுதியிலேயே உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சொல்லி கொடுத்தானா அங்க போய் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? இது நான் கொடுக்கறது சும்மா ஒரு டைரக்ஷனுக்கு மட்டும்தான். எந்த இடத்துல என்ன முடிவு எடுக்கப்படுது, அது எப்படி ஸ்டாப் லாஸ் வச்சு பண்ணணும் வைக்காம எல்லாமே அது நீங்க முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? நான் சும்மா ஒரு டைரக்ஷன், எந்த ட்ரேட் என்ன இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்றது. தவிர இனி வரும் நாட்கள்ல என்னால வீடியோ ரெகுலரா போட முடியாது. நான் என்னுடைய ஒர்க் இதுலையும் கவனம் செலுத்தணும். பிளஸ் கிளாஸ் வேறு போன ஞாயிற்றுக்கிழமை நேரத்தோட ஆரம்பிச்சிட்டோம். இனி அதில் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கு. அதனால வீடியோஸ் இனிமேல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி எனக்கு டைம் இருக்கும்போது நான் போட்டுறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.